ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கு இளநீர் குடிச்சிருப்பீங்க. ஆனா அதுக்குள்ள நாட்டுக்கோழியை வச்சு பச்சை மசாலா தங்கிரேவி செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம பச்சை மசாலாவுக்கு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி, அப்புறம் குளிர்ச்சியா புதினா, மல்லித்தழை, மிளகு இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அம்மியில என் 2 கைகளாலும் வச்சு அரைச்சு எடுக்கிற இந்த பச்சையான மசாலாவோட வாசனையே தனிதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாட்டுக்கோழி மேல இந்த பச்சை மசாலாவை போட்டு கூடவே அந்த இளநீர் தேங்காயை எடுத்து போட்டு என் வலது கையால நல்லா பிசிறி வைப்போம் மக்களே. இதுல எண்ணெய் கிடையாது. கொஞ்சமா தண்ணி இருக்கிற அந்த இளநீருக்குள்ள மசாலா கறியை உள்ள திணிச்சுக்கலாம். இப்போ இளநீர் மூடிய வச்சு ஆவி வெளியே போகாம இருக்க கோதுமை மாவை வச்சு சுத்தி சீல் பண்ணிடுவோம். இந்த இளநீரை அப்படியே விறகடுப்பு நெருப்புல வச்சு தம் கட்டுவோம். வெளியே இளநீர் சூடாக சூடாக உள்ள இருக்கிற கறி அந்த இளநீர் தண்ணியிலேயே வெந்து செம திக்கான கிரேவியா மாறும். பாத்தீங்களா, சீலை உடைச்சு திறந்த உடனே இளநீர் வாசனையோட ஆவி எப்படி பறக்குதுன்னு. உள்ள கறி வெந்து பச்சை மசாலா கிரேவி சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இளநீர் நாட்டுக்கோழி தம் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வில்லேஜ் ஃபுட் வியூஸ்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.